வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. நாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னு ஒரு சீரியஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நாம் வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நாம் பார்ப்போம். ஸோ அதன்படி இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஃபியூயல் ஃப்ளைட் வாஸ் ஆப்ரேட்டட். அதாவது உயிரி எரிபொருள் விமானம் வந்து முதல்ல எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, டேராடூன் டு டெல்லி, டிடின்னு வச்சுக்கோங்க. பயோஃபியூயல் வந்து ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேராடூன் டு டெல்லி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 2018 வந்து ஒரு பெரிய மழையினால் வந்து மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வர் அஃபெக்டட் பை 2008 மான்சூன். எந்த பிளேஸ்லன்னு கேட்டாங்கன்னா கேரளாவில். நம்மளோட தேர்ட் கொஷின், இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி. பிங்க் பால் வார்ம்னா காட்டன் தான் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பிளாக் செயின். உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி உலக வங்கி. இங்கிலீஷில் வந்து பிளாக் செயின் பாண்ட் வாஸ் லான்ச்ட் பை வேர்ல்டு பேங்க். Which among the following industries generate invisible export? அதாவது கண்ணுக்கே புலம்பப்படாத ஏற்றுமதியை வந்து அது ஊக்குவிக்கும், அதே மாதிரி தோற்றுவிக்கும். ஆனால் அது வந்து கண்களுக்கு புலம்பப்படாது. இப்போ ஃபிஷிங்னா அது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஜுவல்லரினாலையும் அதில் வந்து மேன் பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு கைவினை பொருட்கள்னாலையும் அது வந்து விசிபிள் எக்ஸ்போர்ட்டில் தான் வரும். ஆனால் கண்ணுக்கு புலம்பப்படாத ஒரு ஏற்றுமதி அப்படின்னா வந்து டூரிசம். ஏன்னா நம்ம பிளேஸில் வந்து அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க அட்ராக்ட் ஆகி நம்மளோட ஸ்டேட்டோ நம்மளோட கண்ட்ரியவோ தேடி டூரிசம் வந்து வளரும். ஸோ அதனால் கண்ணுக்கு புலம்பப்படாத ஏற்றுமதியை வந்து ஊக்குவிப்பது எது அப்படின்னா சுற்றுலாத்துறை தான். நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட்டு அதே சம்மந்தப்பட்டது தான், ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது. பின்வரும் வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகிறது அப்படின்னா பாசுமதி ரைஸ். ஓகேங்களா. Which of the following program aims at the promotion of saving among rural women? கிராமப்புற மகளிர்களுக்கிடையே வந்து சேமிப்பை ஊக்குவிப்பது வந்து எத்திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லாஸ்ட் மகிழா சமரிதி. மகிழா சம்ரிதின்னு இங்கிலீஷில் இருக்குது, அது தமிழில் வந்து மகிழா சமரிதி. ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம கிராமப்புற மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற அந்த பழக்கமே கிடையாது. அவங்களுக்கு சேர்த்து வைப்பாங்க, ஆனால் வந்து ஷார்ட் டைமாக தான் இருக்கும், தவிர லாங் டைமாக இருக்காது. ஸோ சேவிங்கிறது வந்து நம்மளோட நேஷ்னல் இன்கம்மை வந்து அதிகம் பண்ணும், எக்கானமியை வந்து அதிகம் பண்ணும். அப்படின்றதுனால நம்ம வந்து அதை யாரும் ஊக்குவிக்கிறது கிடையாது. அதனால் கிராமப்புற மக்கள், அதாவது அது முக்கியமாக மகளிர்களுக்கிடையே வந்து அதை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த திட்டம் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. மகிழா சமரிதி. Which of the following policy brings 5 lakh acres under organic farming? 5 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து இயற்கை வேளாண்மையின் கீழ் கொண்டு வருவது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா பரம பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா. கொஞ்சம் வித்தியாசமாக அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே. அதுதான் அதோட ஸ்கீமோட நேம். அந்த பாலிசிக்கு 5 லட்சம் ஏக்கரை வந்து இயற்கை வேளாண்மை கீழே கொண்டு வரதுன்னா பரம பரா கிருஷி விகாஸ் யோஜனா. சரிங்களா. ஒரு 2 டைம் 3 டைம் நல்லாவே படிச்சுக்கோங்க. இந்த 5 lakhs நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு 2018 to 19 பட்ஜெட்டில் வந்து இந்தியா வந்து 3ஆவது இடம். எந்த துறையில் எதில் 3ஆம் இடம் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும் திறன் சமநிலை, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியா இல்லை, வேளாண் உற்பத்தியாக கிடையாது, அந்நிய நேரடி முதலீடும் கிடையாது. நம்ம வாங்கும் திறன் சமநிலையில் வந்து நம்ம வந்து 2018 இது பட்ஜெட். ஸோ அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான், பரவாயில்ல தெரிஞ்சுக்கலாம். 2018 முதல் 19 அந்த வந்து நிதிநிலை அறிக்கையின் படி இந்தியா வந்து 3ஆம் இடம் வகிக்கும் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. நெக்ஸ்ட் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் செக் பண்ணிட்டேன். இப்பயும் வந்து இதுதான் கடைசியாக, ரீசெண்ட்லியும் அதுதான் கடைசியாகவும் ஆட் பண்ண. ஸோ 2 வகையான கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். சமீபத்தில் IMF நாணய கூடையில் சேர்க்கப்பட்ட நாணயம் எதுன்னு கேட்பாங்க, இல்லை கடைசியாக
IMF நாணய கொடையில் சேர்க்கப்பட்ட நாணயம் அப்படின்னு கேட்பாங்க. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் யுவான். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 1 femto is equal to 10 to the power of minus 15 மீட்டர். அந்த மீட்டர்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 10 to the power of minus 15 plus 15 கேட்க சான்சஸ் இருக்கு. மீட்டரா சென்டிமீட்டரா அப்படின்னு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா நம்ம வச்சுக்கோங்க, 1 femta அப்படின்றது minus 15 மீட்டர். ஸோ நம்ம அடுத்த கேள்வி வந்து இது ஈஸி தான். அதாவது நம்மளுடைய புவி ஈர்ப்பு புலத்தின் மதிப்பு நம்மளுடைய ஸ்பியரோட சென்டரில், அதாவது மையத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 0. வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் தி சென்டர் ஆஃப் ஸ்பியர்னா கண்டிப்பாக 0 தான். ஸோ மைனஸ்ன்னு போட்டுறாதீங்க, -gm/r² போட்டுறாதீங்க. இது வந்து 0. மையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0. Which of the following is sensitive to ultrasonic waves? அப்படின்னா Which of the following is sensitive to ultrasonic waves? கேலா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது அப்படின்னா வவ்வால். ஓகேங்களா, கொஸ்டின் கேலா ஒளி மனிதனால கேட்க முடியாது. ஸோ பேர்டு இல்லை, ஃபிஷ்ஷும் இல்லை, பேட். வாட் ஹேப்பன்ஸ் இன் த ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா எலக்ட்ரான்களை ஏற்பு. எலக்ட்ரான்கள் இழப்பா கிடையாது. ஹைட்ரஜன் இழப்பா இல்லை, ஹைட்ரஜன் ஏற்பு. ஆக்சிஜன் ஏற்பா இல்லை, ஆக்சிஜன் இழப்பு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. சொல்லிங்களா, ரிடக்ஷன் ப்ராசஸ்னால் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கெயின் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன், அப்படிதான். ஓகேங்களா. கலினா இது ஒரு கலினா அப்படின்னாவே லெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா கலினா அதுலேயே வந்து இங்கிலீஷில் பாருங்கள் LENA, அங்கே LE வருதுங்களா. ஸோ கலினா லெட். ஓகேங்களா, அந்த உலகத்தோட தாது பொருள் தான். இது கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, சாஃப்ரோபைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம வேறு ஏதாச்சும் கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்களா, இன் ஹையர் பிளான்ட்ஸ்னால வச்சுக்கோங்க. ஹையர் பிளான்ட்ஸ் saprophytic phase after growth and development of zygote. Point out the type of cell division. சரிங்களா, இது வந்து பிஃபோர் கிடையாது, அதுவும் மாற்றி கேட்பாங்க. அதனால் இந்த கொஷினை வந்து நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து ரீட் பண்ணிங்க, ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு வாங்க. In higher plants, the saprophytic phase is formed after growth and development of zygote. Point out the type of cell division involved in this growth அப்படின்னா என்னன்னா மைட்டோசிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், குவின்ஸ் டியூப். குவின்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல். So Quinn's tube can demonstrate the process of fermentation. The preparation of living or killed microorganism or viruses used in prevention of disease through humanization is called vaccine. ஸோ வந்து உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலுக்குள் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதன் பெயர் தான் தடுப்பூசி. தடுப்பூசி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க, அதுக்கு மீனிங்கே எதிர்க்க தெரியாது இல்லையா. பார்த்துக்கோங்க, உயிர் உள்ளதாக இருக்கும், இல்லை உயிரற்ற நுண்ணுயிர்களாக இருக்கும், இல்லை வைரஸ்களாக இருக்கும். ஸோ அதனால் நுண்ணுயிர்கள் உயிரற்றவையாக இருக்கும், உயிர் இல்லாதவைகளும் இருக்கும். வைரஸ்கள் உயிரற்றவையாகவும் இருக்கும், உயிர் உள்ளவைகளாக இருக்கும். இதை வந்து நம்ம உயிரில் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்ற அதோட பேரு தான் தடுப்பூசி. சரிங்களா. சுற்றுச்சூழலியல் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் autotrophs, source of energy in any ecosystem or autotrophs. ஸோ இதோட கொஷின் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதான் கடைசி கொஷின் என்னன்னா source of energy in any ecosystem or autotrophs. ஞாபகம் வச்சுக்கோங்க, source of energy in any ecosystem. சரிங்களா, எந்த ecosystemல வேணால் அதோட ஆற்றலின் முக்கிய ஆதாரம் என்ன அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸ் தாங்க. இதோட கொஸ்டின் முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, ஆட்டோட்ரோப்ஸ், தடுப்பூசி பார்த்துட்டோம், நொதித்தல், குவின்ஸ் டியூப்னா நொதித்தல். அதே மாதிரி ஹையர் பிளான்ட், சாப்ரோபைட், ஆஃப்டர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைகோட் அப்படின்னா மைட்டோசிஸ். கலினா லெட்டு, ஒடுக்க வினை அப்படின்னா எலக்ட்ரான்களை ஏற்கும். கேலா ஒளி வவ்வால். மையத்தில் உள்ள புவியீர்ப்பு புலன் வந்து சுழி 0, 1 femto. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு
புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்ப்போம். தேங்க்யூ.